மற்றொரு தெரிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு சர்வதேச நாடுகளுக்கு அண்மை காலங்களாக பயணங்களை மேற்கொண்டு வருகின்றார். இங்கு நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கூட வருவதாக ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படியான சூழலிலே அண்மையிலே மோடி அவர்கள் விஜயம் செய்திருக்கக்கூடிய செஷல்ஸ் தீவில் அவருடைய விஜயம் தொடர்பான மேலதிக தகவல்களையும், செஷல்ஸ் தீவு தமிழர்கள் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வாழக்கூடிய ஒரு தேசம் என்ற வகையிலே அந்த நாட்டை பற்றியும் அங்கு மோடி அவர்களுடைய விஜயம் தொடர்பாகவும் அறிந்து கொள்வதற்காக சமூக செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான திரு ராஜசுந்தரம் அவர்களை இன்றைய தரிப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம், மிக்க நன்றி. முதலிலே செஷல்ஸ் தீவு, அதை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் போகலாமா? நிச்சயமாக செல்லலாம். தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், திருநெல்வேலியில் அல்வா விற்கிறதா என்று. அதுபோல் திரு சிற்றரசன் அவர்கள் செஷல்ஸ் தீவில் பலகாலம் பணிபுரிந்திருந்தாலும் அவரிடம் நான் அல்வா விற்பது போல் இருக்கிறது நிகழ்ச்சி. செஷல்ஸ் தீவு மிக அருமையான குட்டி தீவு. உலக வரைபடத்தில் ஒரு சிறு புள்ளி, எல்லோரும் அணிந்தது சிறு புள்ளி. நாங்கள்லாம் வெளிநாடு செல்லும் பொழுது செஷல்ஸ் தீவு எங்கே இருக்கிறது என்று காணும்போது வரைபடத்தை காட்டும் பொழுது சிறு புள்ளிகளை தான் காட்டுவோம். ஆனால் இது நிச்சயமான ஒரு பூலோக சொர்க்கம் என்று இங்கு உள்ள மக்கள் அழைப்பார்கள். யூரோப்பியன்ஸ் என்று சொல்லப்பட்ட ஐரோப்பிய நாட்டு மக்கள் அடிக்கடி வந்து செல்லும் தீவு இது. அழகான தீவு. வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடலுடைய தெற்கு தென்மேற்கு பகுதியில் உள்ள ஒரு அழகான தீவு இது. இந்த வகையிலே அது தென்மேற்கு பகுதியில் உள்ளதுனாலதே அது வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த தீவாக கருதப்படுகிறது. காரணம், இந்திய பெருங்கடலில் அனைத்து வல்லரசுகளும், சீனா, இந்தியா போன்ற வல்லரசுகள் எல்லாம், இந்தியாவை நான் வல்லரசாக நான் நிர்ணயிக்கிறேன், வல்லரசுகள் ஒருவரை ஒருவர் கண்காணிப்பதற்காக இந்த தீவு மிக சிறந்த தீவாக கருதப்படுகிறது. அதற்காக நாம் எல்லாம் செய்தித்தாள்கள் படித்திருக்கலாம். இந்தியாவும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு இந்திய பெருங்கடலில், அதுவும் இந்த செஷல்ஸ் தீவு அந்த பகுதியில் ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து வருகிறார்கள். செஷல்ஸ் தீவில் நீங்கள் சொன்னது போல இந்திய புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு உள்ளது. மொத்த மக்கள் தொகையை பார்க்கும் பொழுது இது சதவீத அளவில் கம்மியாக குறைந்ததாக பட்டாலும் மொத்த அளவில் பார்க்கும் பொழுது கணிசமான தொகை, சதவீதமான தொகை மக்கள் தொகை. மேலும் அவர்கள் செய்யும் பணி, நிர்வாகம், அவர்கள் ஈடுபட்டுள்ள துறைகள் இதெல்லாம் முக்கியமான துறைகளை சார்ந்திருப்பதால் இந்தியர்களுடைய பங்கு இங்கு பெரும்பங்கு வகிக்கிறது. மிகச்சிறப்பான செய்தி வந்து 92லேயே செஷல்ஸில் இந்து மக்களுக்காக ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. மிக அருமையான விக்டோரியானுடைய மத்திய பகுதியில் குயின்சி ஸ்ட்ரீட் பகுதியில் இந்த நவசக்தி விநாயகர் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் திரு சச்சிதானந்தன் அவர்களை நன்றியுடன் நினைவு கூற விரும்புகிறேன். மேலும் உங்கள் தந்தை திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் ஆற்றிய பணி ஒரு நாள் 2 நாள் போதாது அவரை பற்றி பேசுவதற்கு. இந்த பின்னணியில் உருவாக்கப்பட்ட நவசக்தி விநாயகர் ஆலயம் மிகச்சிறப்பானது, ஒரு பெரும்பங்கு வகிக்கிறது செஷல்ஸ் தீவில். அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் அமைந்துள்ளது செஷல்ஸ் தீவில். செஷல்ஸ் தீவு வந்து ஒரிஜினலா பிரெஞ்சு காலனியோட ஆதிக்கத்தில் இருந்தது. பிறகு இது ஆங்கிலேயர் காலனியின் ஆதிக்கத்தில் இருந்து 1976ல் விடுதலை பெற்று குடியரசாக ஆனது. இந்த வருஷம் 50வது ஆண்டு விழா, பொன்விழா ஆண்டு கொண்டாடப்படுகிறது செஷல்ஸ் தீவில். மக்கள் தொகையை பார்க்கும்பொழுது தற்போதுதான் 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய செய்தி. அதற்கு முன்னால் 1 லட்சத்துக்கு எட்டாமல் இருந்த அந்த மக்கள் தொகை இப்பொழுது 1 லட்சமாக உயர்ந்திருப்பது மிகப்பெரிய செய்தி. உள்ளூர் மக்களிடையே 1 லட்சம் மக்கள் தொகை என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. மிக அழகாக செஷல்ஸ் தீவு பற்றிய ஒரு விளக்கத்தை சொன்னீர்கள்.
உலக அரங்கிலே நீங்கள் குறிப்பிட்டது போல செஷல்ஸ் என்று சொல்லும் பொழுது அதை பற்றி ஒரு அறிமுகம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, ஒரு குட்டி தீவாக இருக்கிறதுனாலே. இருந்தாலும் கூட இப்பொழுது பல்வேறு சர்வதேச விவகாரங்களை நீங்களும் சுட்டிக்காட்டியது போன்று இந்த தீவு தொடர்பிலே ஆர்வங்கள் பரவலாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே அண்மையிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட செஷல்ஸ் தீவுக்கு வருகை தந்திருந்தார். அந்த வருகை பற்றி சொல்லுங்களேன். மிக்க நன்றி சார் சபேசன். பிரதமர் மோடியினுடைய அயல்நாட்டு பயணங்கள் வந்து மற்ற பிரதமர்களை விட வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. இந்தியாவினுடைய பின்னணியை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. அந்த வகையில் அவருடைய அயல்நாட்டு பயணங்கள் மிகச் சிறப்பானது ஒரு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவருடைய அரசியல் பின்னணிகள், அவருடைய அரசியல் கொள்கைகள் வேறு மாதிரியாக இருந்தாலும் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அதனுடைய பிரதிபலிப்பை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம், அந்த எண்ணத்தின் ஈடுபாடு ஆக அவர் வெளிநாடுகள் சென்று இந்தியர்களுடைய பெருமையை உயர்த்துவதில் வகையில் சீஷல்ஸுக்கும் வந்திருந்தது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். குறிப்பாக இந்தியர்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அவர் வருகைக்கு பிறகு உள்ளூர் மக்களிடம் சரி, உள்ளூர் அரசாங்கத்திடம் சரி, இந்தியர்களுடைய மதிப்பு மிக அளவில் உயர்ந்திருக்கிறது மோடியினுடைய வருகை. ஆனால் அதில் சில பொருளாதார ரீதியான காரணங்கள் காட்டப்பட்டாலும், சில அரசியல் ரீதியான காரணங்கள் காட்டப்பட்டாலும், இந்திய அரசாங்கத்தினுடைய நேரடி பாதுகாப்பு அம்சமே ஒரு முக்கிய குறிக்கோளாக கருதப்படுகிறது. வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் என்று சொல்வதனால் இந்தியாவும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் கண்காணித்துக் கொள்வதற்கு இந்த தீவினுடைய எல்லை பகுதி மிக சென்சிட்டிவான பகுதி. அந்த வகையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே மோடி சீஷல்ஸ் வந்திருக்கிறார். இது 2வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சீஷல்ஸ்க்கு வந்திருந்தார். சீஷல்ஸ் அருகில், மிக அருகில் அல்ல, கொஞ்சம் சில தொலைவில் அசம்ஷன் ஐலண்ட் தீவு என்ற ஒரு தீவு உள்ளது. அந்த தீவில் இந்தியாவுடைய இராணுவ தளவாடங்கள் நிறுவுவதற்கு இந்திய அரசாங்கம் மிக தீவிரமாக முயற்சி வருகிறது. காரணம், இந்தியாவுக்கு வந்து சீனா ஒரு பெரிய நெருக்கடி. இந்திய பெருங்கடலில் அவர்கள் பல இராணுவ சோதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அது தொடரப்பட்டால் இந்தியாவுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு அச்சுறுத்தல். அதற்காக சீனாவை கண்காணிக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் அவர்களும் போட்டிக் கொண்டு, இந்தியாவும் போட்டி போட்டுக்கொண்டு இந்திய பெருங்கடலுக்குள் இவருடைய ஆக்கிரமிப்பை தொடர வேண்டும் என்று கருதுகிறார்கள் அரசியல் ரீதியாக. அதில் ஓரளவுக்கு சீஷல்ஸ் அரசாங்கம் ஒத்துழைக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பொழுது இப்பொழுது உள்ள யுனைடெட் சீஷல்ஸ், அப்பொழுது SPPF என்று சொல்வார்கள், அது ஆட்சியில் இருந்தது. அப்பொழுதே அவர்கள் கொள்கை ரீதியாக அதை அழுவதாக சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிறகு சில அரசியல் மாற்றங்கள், இந்தியாவிலும் அரசியல் மாற்றங்கள். அதற்கு பிறகு சீஷல்ஸ் அரசியல் மாற்றங்களில் LDS என சொல்லப்படும் கட்சி ஆட்சிக்கு வந்தது. அவருடைய தலைவரும் முன்னாள் அதிபருமான வேவல் ராம்கலவான் அவர்கள் இந்தியாவுக்கே சென்று அசம்ஷன் ஐலண்டை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது சட்டசபையில் மிகப்பெரிய புரளி ஏற்பட்டது. எப்படி எங்களை கேட்காமல் நீங்க சொல்லலாம் என்று அவருடைய கட்சிக்காரர்களே எதிர்க்க ஆரம்பித்தது. அதனுடைய கொள்கையை பின்வாங்கிவிட்டார். அந்த வகையில் அசம்ஷன் ஐலண்டை இந்தியாவிற்கு கொடுத்து தாரை வார்ப்பதிலோ அல்லது அவர்களை அனுமதிப்பதிலோ கட்சி பாகுபாடின்றி அனைத்து மக்களும் அதை எதிர்க்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அரசாங்கம் சீஷல்ஸ் அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு தந்தாலும் சீஷல்ஸ் அரசாங்கத்து கட்சியை சார்ந்த பொதுமக்களை நாடி பிடித்து பார்த்தீர்களானால் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்வதில்லை. அந்த வகையில் ஏனெனில் அசம்ஷன் ஐலண்டில் எந்த விதமான ஒரு அயல்நாட்டவரும் உள்ளே வரக்கூடாது என்று அதுல சில கண்மூடித்தனமான நம்பகமான செய்திகளும் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது வந்து ஒரு செய்தி உண்மையா அல்லது அது வந்து பூடகமான செய்தியா என்பது தெரியவில்லை. இந்திய அரசாங்கம் இப்பொழுது உள்ள அரசாங்கம் போன செப்டம்பர் 2025 தேர்தலில் ஆட்சிக்கு வந்தது. அது ஆட்சிக்கு வருவதற்கு மிக பெரிய அளவில் உதவி புரிந்ததாக ஒரு செய்தி பரவலாக இருக்கிறது. உண்மையான செய்தியா என்பது தெரியவில்லை. ஆனால் பிரதமர் மோடி வந்ததை பார்த்த பிறகு அந்த செய்தி உண்மையாக இருக்குமோ என்று கூட நினைக்க தோணுகின்றது. சீஷல்ஸ் அரசுகள் எப்பொழுதுமே இந்தியாவுடன் ஒரு உறவை கொண்டிருப்பதான தோற்றப்பாடு தானே தெரிகின்றது. அப்படியே சொல்லலாமா? நிச்சயமாக சொல்லலாம். அதற்கு காரணம்,
இந்தியர்களுடைய பங்கு இங்கு புலம்பெயர்ந்தவர்கள் உங்களுக்கே தெரியும். முன்னாதைய புலம்பெயர்ந்தவர்களில் இந்தியர்களும் ஒருவர், அதிலும் தமிழர் ஒருவர் என்பதனால் இந்தியர்களுடைய பங்கு இங்கு பெரும் பங்கு வகிக்கிறது. வணிகத்துறை மற்றும் நிர்வாகத்துறை மற்றும் எல்லா கணக்கியல் துறைகள், எல்லா துறைகளிலும் அவர்கள் இங்கு சார்ந்திருப்பதால் பொருளாதார ரீதியாக இந்தியர்களை இந்த அரசாங்கம் சார்ந்திருக்கிறது என்பதை சொன்னால் அது மிக இல்லை. அந்த அளவுக்கு இந்தியர்களுடைய பங்கு பெரும் பங்கு. பிரதமருடைய 2 நாள் விஜயம் எப்படியாக இருந்தது? பெரும்பாலும் அரச நிகழ்ச்சிகளாக இருந்ததா? பொதுமக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரதமருக்கு கிடைத்ததா? இந்திய பிரதமருக்கு அவர் வருவதற்கு 1 மாதங்களுக்கு முன்பே இந்திய தூதரகம் இங்கு உள்ள இந்தியர்களை அழைத்து தேதி குறிப்பிடாமல் சுதந்திர தின விழாவில் கொண்டாடுவதற்கு அந்த இந்திய அரசாங்கம் சீஷல்ஸ் அரசாங்கம் கொண்டாடுவதில் இந்திய பிரதமரை அழைத்திருக்கிறார்கள். அவர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். அவர்கள் இப்படி வந்திருந்தால் உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று இந்திய தூதர் திரு ராகேஷ் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அனைத்து இந்தியர்களும் உங்களுக்கே தெரியும் அளவிலும் ஒத்துழைப்பு தருவதாக சொல்லியிருந்தார்கள். அவர் 27 மதியம் வந்திருந்தார், 28 ஒருவர்களாக இருந்திருந்தார், 29 மாலை சுதந்திர தின நிகழ்ச்சி இங்கே உள்ள ஸ்டாட் லினிட்டே ஒற்றுமை அரங்கம் என்ற அரங்கிலே நடந்தது. அந்த இராணுவ பயிற்சிகள்லாம் அது மேற்பார்வையிட்டார். 27ஆம் தேதி அவருடைய விமான நிலையத்தில் வருவதற்கு சில குறிப்பிட்ட இந்தியர்களை மிக பாதுகாப்பு காரணமாக எல்லாரையும் அழைக்க முடியவில்லை. அவர் குறிப்பிட்டு சில சமூகங்கள், சில எந்தெந்த பகுதிகளை சார்ந்தவர்கள், எந்தெந்த துறைகளை சார்ந்தவர்கள் என்பதில் சில பேர்களை குறிப்பிட்டு அவர்களை வரவழைத்து அவருடைய விமான நிலையத்தை வரவேற்றார்கள். அதற்கு பிறகு அவர் சாவோய் ஹோட்டல் என்பது இந்த ஹோட்டலில் போவாலன் ஏரியாவில் தங்கியிருந்தார். அங்கு சில நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும்படி சில இந்திய டயஸ்போரா மக்களை சந்தித்தார், உரையாடினார். பிறகு மறுநாள் இங்குள்ள பார்லிமெண்ட், அதை நேஷனல் அசம்பிளி என்று தான் அழைப்பார்கள். பார்லிமெண்டேரியன்ஸ், பட் அதுக்கு சட்டப்படி நேஷனல் அசம்பிளி என்று சொல்வார்கள். அதில் 28ஆம் தேதி அதில் அவருடைய உரையாற்றினார். அந்த உரையில் அவருடைய செய்தி என்னவென்றால், நாங்கள் இந்திய அரசாங்கம் உங்களுக்கு அனைத்து ஒத்துழைப்பும் தருவோம், உங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக நாங்கள் அத்தனை ஒத்துழைப்பு தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த ஒத்துழைப்பு தருவதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று மறைமுகமான ஒரு செய்தியை கொடுத்தார். அசம்ஷன் தீவு என்று அவர் நேரடியாக குறிப்பிடவில்லை. அவர் பேசுவதற்கும் தெரியும், கேட்பவர்களுக்கும் தெரியும், அவர் அசம்ஷன் தீவை தான் குறிப்பிடுகிறார் என்று சொல்லிவிட்டு அப்பொழுது சொன்னார்கள், இந்தியாவுக்கும் சீஷல்ஸுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, கலாச்சார ரீதியாக, பொருளாதார ரீதியாக, மக்களுடைய இன உணர்வு ரீதியாக ரொம்ப மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த வகையில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் இந்த பார்லிமெண்ட்டில் நான் உரையாற்றுவதற்கு என்று சொன்னார்கள். ஒழுங்குமுறை நிர்வாகம் காரணமாக எதிர்கட்சி தலைவர், முன்னாள் ஆளுங்கட்சி தலைவர், சட்டமன்ற ஆளுங்கட்சி தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜ் வழக்கறிஞர் அவர்கள் உரையாற்றினார்கள், பதில் அளித்தார்கள். அந்த பதிலில் மிக வெளிப்பாடாக அவர் சொல்லிவிட்டார்கள், உண்மை, நீங்கள் இந்தியாவுக்கும் சீஷல்ஸுக்கும் தொடர்பு இருப்பது என்பது உண்மை. உதாரணமாக என்னுடைய வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் நாயுடு என்று பெயர் குறிப்பிடாமல், என்றால் இங்கு செயின்ட் லூயினுடைய மாவட்டத்தினுடைய எம்என்ஏ தமிழர் சத்யா நாயுடு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள், அதில் உண்மை. முன்னாள் உதவி ஜனாதிபதி அவர்களும் இந்திய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அகமது அஃபீஃப் அவர்களை குறிப்பிட்டார்கள். தற்பொழுதுள்ள உதவி ஜனாதிபதி செபஸ்டியன் பிள்ளை அவர்களும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த கடல் சார்ந்த பாதுகாப்பு, பொருளாதாரம், இந்த வகையில் அரசியல் ரீதியாக நாங்கள் இந்த ஆளும் கட்சியுடன் பிளவுபட்டிருக்கிறோம். We are in serious divide என்று ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டார்கள். அந்த வகையில் மோடியினுடைய முக பிரதிபலிப்பு கொஞ்சம் நல்லதாக படவில்லை. அவர் கொஞ்சம் வருத்தமடைந்ததாக முகக்குறிப்பு நேரடியாக தெளிவாக தெரியப்பட்டது. இருப்பினும் சட்டத்துக்கு உட்பட்டு எதெல்லாம் நடக்க முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த 50வது ஆண்டு விழா, பொன்விழா ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். எந்தவித நிகழ்ச்சியிலும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தி. அந்த வகையில் அவர் பார்லிமெண்டில் உரையாற்றினார்கள். அது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது மக்களிடையே. பிரதமர் மோடி உரையாற்றுவது பெரிய வரவேற்பை பெற்றது. சீஷல்ஸ் இந்து கோவிலுக்கும் அவர் வரைய தந்திருந்ததாக செய்திகள் சொல்கின்றன. அதை பற்றி தகவல் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்லுவேன். நாம் எல்லோரும் அறிந்த செய்தி
பிரதமர் மோடி வந்து ஒரு தீவிர இந்து ஆமாம். ராமபக்தர். ஆமாம். தமிழ்நாட்டுக்கு செல்லும் பொழுதெல்லாம் சில சில வார்த்தைகள் தமிழிலும் உரையாற்றுவார்கள் அவர்கள். ஆமாம். வணக்கம் என்று சொல்வார்கள். திருக்குறளை சொன்னார்கள். மிகப்பெரிய செய்தி அது. ம். திருக்குறளையும் செய்தார்கள். மனப்பாடம் செய்து சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் நவசக்தி விநாயகர் இங்கு இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த முதல் நிகழ்ச்சி சொல்லும்பொழுது ஹை கமிஷனர் சொல்லக்கூடிய இந்திய தூதரகம் சொன்னார், நிச்சயமாக ஒரு இந்து கோயில் நவசக்தி விநாயகருக்கும் வர இருக்கிறார். ஆனால் பாதுகாப்பு ஏற்பாட்டின்படி எல்லோரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்பது ஒரு வருத்தமான செய்தி. சில குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் அனுமதிக்க முடியும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுபடி 30ஆம் தேதி காலையில் அவர் விமான நிலையத்துக்கு புறப்படும் வழியில் நவசக்தி விநாயகருக்கு வருகை தந்திருந்தார். மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள். மொத்தமே 30 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் கோவிலுக்குள். எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் என்று சொல்ற நிர்வாக குழு உறுப்பினர்கள், அதை சார்ந்த மற்றவர்களை மட்டுமே நிர்வாகித்தார். மிக பெரிய செய்தி அது. ஏனெனில் பாதுகாப்பு ஏற்பாடு காரணமாக 4 வீதிகளும் அடைக்கப்பட்டு விட்டன. போக்குவரத்து கிடையாது. 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே சுமார் 25 நிமிடங்கள் உள்ளே பிரார்த்தனை செய்தார்கள் நவசக்தி விநாயகருக்கு முன்பும். மற்றபடி அரங்கில் இருக்கும் அத்தனை தெய்வங்களையும் அவர்கள் மனதார கும்பிட்டார்கள். அந்த வகையில் இந்துக்களுக்கு ஒரு பெரிய பெருமை அது. இந்துக்களுக்கு ஒரு பெரிய பெருமை. நிச்சயமாக. இறுதியாக செஷல்ஸ் தீவில் தமிழர்களுடைய தொடர்பு ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா? நீங்கள் சொல்லுங்கள். செஷல்ஸ் தீவில் தமிழர்கள் வர ஆரம்பித்த காலங்கள் 200 வருடங்களுக்கு முன்பாக தமிழர்கள் வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே, அதை பற்றிய சில தகவல்களை சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளிலிருந்து ஆரம்பங்களில் தமிழர்கள் வந்திருந்தார்கள்? 200 வருடங்கள் என்பதும் நாமும் செவி வழி செய்தி அறிந்ததுதான். வரலாற்று பூர்வமான தகவல்கள் எதுவும் இல்லை. ரெக்கார்ட்ஸ் ஆவணங்கள் எதுவும் நான் பார்க்கவில்லை. ஆனால் 200 வருடங்கள் இருக்கும் என்பது நிச்சயமான செய்தியாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் முதலில் வந்தவர் பாண்டிச்சேரியிலிருந்து திரு ராமலிங்கம் பிள்ளை என்பவர்கள் வந்ததாக செய்தி. பாண்டிச்சேரிக்கும் அதற்கு அருகில் உள்ள காரைக்கால், கோட்டுச்சேரி இதெல்லாம் கடல் சார்ந்த பகுதிகள். அந்த பகுதிகளோட பெரும்பான்மையினர் தான் இங்கு இருக்கிறார்கள் இப்பொழுது. வணிகத்துறையில் ஈடுபட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி விட்டு விட்டார். பாண்டிச்சேரி சார்ந்த காரைக்கால், கோட்டுச்சேரி, திருநள்ளாறு இந்த பகுதிகளில் உள்ள அனைத்து தமிழர்களுமே இங்கு வணிகத்தில் பெரும்பாலும் ஈடுபட்டுள்ளார்கள். அதற்கு காரணம் அந்த பாண்டிச்சேரி ராமலிங்க பிள்ளையாகத்தான் இருக்க முடியும். அத்தனை சில்லறை வியாபாரங்கள் கடைகள் அனைத்தும் 90% விழுக்காடு தமிழர்கள் நடத்தும் நிறுவனங்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியர்களுக்கு உள்ள, குறிப்பாக தமிழர்களுக்கு உள்ள ஒரு பெரிய நெறிக்கோள், தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அழைத்து வந்து உதவி செய்வார்கள். அந்த வகையில் ஒரு தமிழ் குடும்பம் வந்தால் நிச்சயமாக அதை தொடர்ந்து 109 தமிழ் குடும்பங்கள் இங்க வரும். அந்த வகையில் தான் இந்த தமிழ் சமுதாயம் மிக பெரிய அளவில் வேரூன்றி இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. மிக மகிழ்ச்சியான செய்தி. அந்த வகையில் சீஷல்ஸ் மக்களும் ஓரளவுக்கு தமிழர்களோடும் இந்தியர்களோடும் ஒரு ஒற்றுமை உணர்வோடு இருக்கிறார்கள். சில பழைய சமயங்களில் எங்காவது ஏதாவது சில நிகழ்ச்சிகள் எதிர் விரோதமாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்களானால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வோடு இருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் இங்கு உள்ள இந்தியர்கள், தமிழர்கள் அனைத்தும் இந்த கிரியோல் மொழி என்று சொல்லப்படுகிற மொழி இருக்கிறது அல்லவா, அது மிக அதிக அளவில் பேசுவார்கள். நான் உட்பட இப்பொழுது கிரியோல் மொழியில் பேசுவேன். இந்த கிரியோல் மொழி பேசுவதால் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு இடைவெளி இல்லை. இவர் அயல்நாட்டவன் என்று சொல்வதில்லை. மல்பா என்று ஒரு தவறான வார்த்தையை யூஸ் பண்ணுவார்கள், உபயோகிப்பார்கள். அது சில பேருக்கு வந்து எந்த வகையில் உபயோகிக்கிறோம் என்று தெரியாமலே உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். மலபார் ஹில்ஸில் இருந்து வந்ததாக ஒரு செய்தி. அதனால் அந்த பகுதியில் வந்தவர்கள் எல்லாம் மல்பா என்று அழைப்பார்கள். சில பேர் அழைப்பது வந்து மல்பா என்பது வந்து ஒரு நெகட்டிவான முறையில் அழைப்பது போல் தோன்றும். சிலர் வந்து காரணம் இல்லாமல் இந்தியன் என்றாலே மல்பா என்றால் இந்தியன் அந்த வகையில் அழைப்பார்கள். ஒட்டுமொத்தமாக ஒற்றுமை உணர்வோடு இருப்பது வந்து மிக சிறப்பான செய்தி. மிக்க மகிழ்ச்சி. தமிழர்கள் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்று சொன்ன முதுமொழிக்கேற்ப உலகின் பல பாகங்களுக்கும் சென்றிருந்தாலும் கூட செஷல்ஸ் தீவிலே தமிழர்கள் தமிழ் மொழியையும் தம்முடைய சைவ இந்து நெறிமுறைகளையும் பேணி பாதுகாத்து தமிழர்களாக தாய்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும்
வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நேரத்திலே நேரமெடுத்து இன்றைய பொழுதிலே கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றியையும் கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். மிக்க நன்றி சர்தார். எங்களுடைய நன்றிகளையும் உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க வணக்கம். வணக்கம். வணக்கம்.